ஹாய். அது இன்டர்செப்டர் இது இந்த வண்டி. பொதுவா இந்த இன்டர்செப்டர், ஜிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ரொம்ப பெருசு, ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். லோடு ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாரி வண்டிகள்ல. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த ஃபோர்க்ல கொஞ்சம் ரீபவுண்டிங் கம்மியா இருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய குழியில விடும்போது நெறைய அடி கைக்கு இம்பாக்ட் தெரியுதுன்னு தான் நெறைய கஸ்டமர் சொல்றாங்க. நீங்க நெறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்ப 2, 3 பேர் இத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல ஒரு ஸ்பேசர் இப்ப நார்மலா புஷ் ராட் இது. இதுல ஒரு ஸ்பேசர் மாரி குடுத்து, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணி, இந்த டிராவல் லென்த் ஜாஸ்தி பண்ணி, இது வந்து ஸ்டாக் ஸ்ப்ரிங்கு. இது வந்து ஜிடியோட ஸ்டாக் ஸ்ப்ரிங், வண்டியில வர ஸ்ப்ரிங்கு. இது ஹிமாலயன் 411ஓட ஸ்ப்ரிங்கு. தெரியுதுங்களா? அது கொஞ்சம் அட்வான்ஸ் சீரிஸ்னால ஃபோர்க் லென்த்தா வரனால இந்த ஸ்ப்ரிங் லென்த்தா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ இது ஜிடில ஸ்டாக் ஸ்ப்ரிங் வரும். அதுக்கு இந்த ஸ்பேசர் வருது. இப்போ நம்ம ஹிமாலயன் 411ஓட இந்த ஸ்ப்ரிங்கை போட்டு இந்த ஸ்பேசர் தேவையான அளவு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே ஃபோர்க்கை ஹைட் பண்றதுனால. இந்த புஷ்ராடை ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மெயின் டியூப்புக்கும் லெக்குக்குமான டிராவல் லென்த் மாறிடும். அதாவது இதுல ஒரு 6 இன்ச் தான் வந்து டிராவல் லென்த் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது 1.5 இன்ச் ஏற்றும் போது ஒரு ஒரு 7 இன்ச்சு கிட்ட டிராவல் லென்த் மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா, சின்ன சின்ன டிப்ல எல்லாம் வந்து உங்களுக்கு கைக்கு இம்பாக்ட் வருது, ரைடருக்கு இம்பாக்ட் வருது கம்மியா இருக்கும். அதனாலதான் இது பண்றோம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தா போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை லென்த்தா போச்சுன்னா அதை நான் 2 பார்ட்டா போடுறேன். இந்த புஷ்ராடுக்கு மேல வர்ற கப் இதுதாங்க. இந்த அலுமினிய கப் வரும். இது வந்து எலன் கீ டைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த புஷ்ராடு துளி கூட சேக் இல்லாம இருக்கிறதுக்கு தான் அந்த கப்பு.